தூங்குறப்ப கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி என்னன்னு நமக்கு தெரியலனா நாம சாகுற வர வேலை செய்யணும்னு வாரன் பஃபட் சொல்லியிருக்கிறாரு. தூங்குறப்ப கூட எப்படா பணத்தை சம்பாதிக்கணும்னா அதுக்கு தான் நீங்க பாசிவ் இன்கமா ஜென்ரேட் பண்ணும். பொதுவா நாம போற ஜாப்ல இருந்து நமக்கு ஆக்டிவ் இன்கம் கிடைக்கும். இங்க நாம மணிக்காக டைமை செல் பண்றோம். ஆனா பாசிவ் இன்கம்ல அப்படி கிடையாது. வாரத்துக்கு 6 நாள் 8 மணி நேரம் நாம வேலை செஞ்சாதான் நமக்கு சம்பளம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்க டைம்க்கும் நமக்கு வர இன்கம்க்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ தூங்குறப்ப கூட நமக்கு பணம் வரும். அப்படி வரணும்னா நீங்க அதுக்கான வழி என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எஸ், இந்த 2025ல நீங்க பாசிவ் இன்கம் சோர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால தூங்குறப்ப கூட பணம் சம்பாதிக்க முடியும். அதுல சில பாசிவ் இன்கம் நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லயே கூட தொடங்கலாம். அப்போ உங்களோட ஜாப்ல இருந்து வர சம்பளத்தை விட நீங்க அதிகமா பாசிவ் இன்கமா ஜென்ரேட் பண்ணணும்னா இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. அண்ட் நீங்க நம்மளோட வெல்ஸ்டெக் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோஸ்மே உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஐடியா நம்பர் 1, ஸ்டார்ட் அண்ட் க்ரோ யுவர் யூடியூப் சேனல். இந்த 2025ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கிட்ட ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலே நம்மளால ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மூலமா நம்மளால பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, எல்லாரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஒரு சேனலை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது? அப்படி கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால மாசம் நிறைய பணத்தை பாசிவ் இன்கமா சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஜஸ்ட் நீங்க ஒரு நீச்சை சூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களோட யூடியூப் சேனல் எது ரிலேட்டடா ஆக போகுது அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கேத்த மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் நேம கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கண்டென்ட் ஐடியா பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரம் நீங்க எவ்வளவு வீடியோ போட போறீங்க, அந்த வீடியோ எதை பத்தினதா இருக்க போகுது அதை பத்தி நீங்க பிளான் பண்ணும். அடுத்ததா ஒரு வீடியோவை நீங்க உருவாக்க போறீங்க அப்படின்னா அதோட ஸ்கிரிப்ட், வாய்ஸ், எடிட்டிங் இது எல்லாமே பக்காவா இருக்கிறதுக்கு எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா கமெண்ட்ல கூட சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாம அதை பத்தி ஷேர் பண்ணலாம். இப்படி கிளியரா இந்த டூல்ஸை நீங்க கத்துக்கிட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரியான தம்ப்நெயில், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா கொடுக்கணும். அப்பதான் உங்களுடைய வீடியோ கரெக்டான ஆடியன்ஸ்க்கு யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். இந்த யூடியூப் ஜர்னில நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லாரையும் விட நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி, டிசிப்ளினா நீங்க அதை ஃபாலோ பண்ணணும். நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு வீடியோ போடணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணா கூட அதை கரெக்டா நீங்க தொடர்ந்து போட்டுட்டே வரணும். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்குள்ள உங்களோட ஆடியன்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸை கேட்கணும். அவங்கள தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்க செய்யணும். அது ஜென்யூனா செய்யணும். அவங்கள ஏமாத்த கூடாது. சோ அப்படி உங்களோட வீடியோவை ஆடியன்ஸ் பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதாவது நீங்க இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ற மாதிரி இப்படி நீங்க தொடர்ந்து உங்களோட ஆடியன்ஸை என்கேஜிங்கா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டா யூடியூப் அல்காரிதமே உங்களோட வீடியோவை நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து கண்டென்ட் போட்டே வரப்ப உங்களால ஒரு நல்ல யூடியூப் இன்கமா ஏர்ன் பண்ண முடியும். சோ இப்ப நீங்க கமெண்ட்ல உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. ஐடியா நம்பர் 2, மானிட்டைஸ் யுவர் ஸ்கில். பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்னா ஜாப் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு நினைக்கிறோம். நாம டிகிரி கூட வாங்கிட்டோம், ஆனா நமக்கு எந்த ஜாபும் கிடைக்க மாட்டேதுன்னு யோசிச்சோம்னா உண்மையா சொல்லணும்னா இங்க ஸ்கில்ஃபுல்லான ஆள்கள் தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க. முன்ன பார்த்த ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட நீங்க ஒரே ஆளா ஸ்கிரிப்ட், வாய்ஸ், எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை நீங்க பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கில் யார்கிட்ட இருக்கோ அவங்கள நீங்க ஹையர் பண்ணலாம். அப்போ ஸ்கில்க்கும் நீங்க டிமாண்ட்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். இது உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நீங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. இவங்களுக்கு எப்பவுமே கண்டென்ட்டுக்கான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்படுறதா இருக்கட்டும், வாய்ஸ் ஓவர், எடிட்டிங், தம்ப்நெயில் கிரியேஷன் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்னு நிறைய விஷயம் தேவைப்படுறதா இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டு இந்த ஆட்கள் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கான ஒரு ஏர்னிங் சோர்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். நான் இந்த ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டேன், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான ஆட்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கான ஒரு பெஸ்ட் வழி என்னன்னா நீங்க எப்பயுமே யூடியூபோ இல்ல இன்ஸ்டாகிராமோ பாக்குறப்போ அதோட பயோ போயிட்டு இல்ல யூடியூபோட அபவுட் அப்படின்ற செக்ஷனுக்கு போயிட்டு அங்க அவங்களோட இமெயில் ஐடியோ இல்ல போன் நம்பரோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க அவங்களுக்கு மெயில் இல்ல கால் பண்ணி உங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க உங்களோட ஒர்க்ஸை நீங்க காமிக்கலாம். அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேத்துக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கான ஒரு
டீமை பில்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் நீங்க வேலைக்கு வச்சீங்க அப்படின்னா இது ஒரு பிசினஸா உங்களுக்கு பாசிவ் இன்கமா தொடர்ந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஐடியா நம்பர் 3, கிரியேட் ஆன்லைன் கோர்சஸ். நீங்க எதுனா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க அதை விற்கலாம், இல்ல வேற யாருக்காச்சும் நீங்க வேலை செய்யலாம் ஃப்ரீலான்சிங் மூலமா, இல்ல நீங்க உங்களுக்கான ஒரு ஓன் கோர்ஸே கிரியேட் பண்ணலாம். லைக் எந்த ஒரு ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ, அது வீடியோ எடிட்டிங்ல இருக்கலாம், இல்ல எதுனா ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரோட நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கலாம், இல்ல நீங்க எதுனா ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா கூட இருக்கலாம். ஸோ அப்ப நீங்க அதுக்கான கோர்ஸை கிரியேட் பண்ணி யூடெமி, ஸ்கில் ஷேர், டீச்சபிள் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்க செல் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதாவது ஒன் டைம் நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். கோர்ஸை ஷூட் பண்ணி நீங்க எடிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லைஃப் டைம் இதுல இருந்து காசு சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க இங்க, அவங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா கூட அவங்களோட கோர்ஸை செல் பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மாசம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ நீங்களும் இந்த விஷயத்த செய்யலாம். ஐடியா நம்பர் 4, ரெண்டிங். ரெண்டிங் அப்படின்றது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கும். நமக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்த ரெண்ட் கொடுத்து அதுக்கு சார்ஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு காரை லோன்ல வாங்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது லயபிலிட்டியா தெரியலாம், ஏன்னா நீங்க அதுக்கான இஎம்ஐ மாசம் மாசம் கட்ட வேண்டியதா இருக்கும். பட் அதுவே நீங்க இந்த காரை ஏதாவது ஒரு டாக்ஸி கம்பெனிக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக அந்த டாக்ஸி கம்பெனி உங்களுக்கு ஒரு பிக்சடான அமௌண்ட்டை பே பண்ணிட்டே வராங்க மந்த்லி அப்படின்னா, அண்ட் அதை வச்சு உங்களுடைய இஎம்ஐயும் கட்டிடலாம். அண்ட் சில வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய காரோட முழு இஎம்ஐயும் கம்ப்ளீட் ஆயிடும் அண்ட் அது உங்களுக்கு சொந்தமும் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் உங்களோட கார்ல இருந்து என்ன ஒரு இன்கம் வந்தாலும் அது உங்களுக்கு பாசிவ் இன்கமா மட்டும்தான் இருக்கும். அண்ட் நீங்க இந்த இன்கம்க்கு எக்ஸ்ட்ராவா எந்த வேலையும் செய்ய வேண்டியதும் இருக்காது. அதே மாதிரியே நீங்க ஒரு வீட்டையும் ரெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி அதையும் நீங்க ரெண்ட் கொடுக்கலாம். அண்ட் இதனால உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பாசிவ் இன்கம் கிடைக்கும். அது மூலமா நீங்க பணம் சம்பாதிச்சிட்டே இருப்பீங்க. ஐடியா நம்பர் 4, ஸ்டாக்ஸை பத்தி பேசினாலே இது காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். ஸ்டாக்ஸ்ல காசு போறதுக்கு அர்த்தம் என்ன, நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தானே. ஸோ நீங்க அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் நீங்க இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போனா நீங்க காசுக்காக இல்ல, காசு உங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்றதுக்கான நாலேஜை நீங்க டெவலப் பண்ணிட்டு அப்புறமா நீங்க எந்த ஒரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் அப்படின்றது லைஃப் லாங் உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஐடியா நம்பர் 6, அஃபிலியேட் ப்ரோக்ராம். நீங்க நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, லைக் டெக் யூடியூபர்ஸா இருக்கலாம், இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்றவங்களா இருக்கலாம். அவங்க அந்த ப்ராடக்ட்கான லிங்க் என்னவோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. அது ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கலாம், இல்ல ஒரு லேப்டாப்போட இருக்கலாம், இல்ல ஹேர் ட்ரையரோட லிங்கா இருக்கலாம். இப்படியே நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்னவோ அதுலயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கிரியேட்டருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து 3 to 4% வரை கமிஷன் கிடைக்கும். இது வந்து ஒவ்வொரு அஃபிலியேட் ப்ரோக்ராமையும் பொறுத்து மாறுபடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கும் அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கும் ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்டயும் ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அது ஒரு யூடியூப் சேனலா இருக்கலாம், இல்ல ஒரு வெப்சைட்டா இருக்கலாம். அப்ப நீங்க அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமா ஒரு நல்ல காசை பாசிவ் இன்கமா ஜெனரேட் பண்ண முடியும். ஐடியா நம்பர் 7, பிகம் அ பிசினஸ் பார்ட்னர். நீங்க ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல படிச்சுட்டு இருக்கலாம், அண்ட் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அதுக்கான டைமும் இல்ல, அந்த அளவுக்கான ஒரு பெரிய அமௌண்ட்டும் இல்ல அப்படின்னா அதுக்கு நீங்க யார் கூடயாச்சும் பார்ட்னரா சேர்ந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்களோட இதுவும் உங்களுடைய பார்ட்னரோட இதுவும் 50-50 இருக்கலாம். இதுக்காக நீங்க அதிகமா டைம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரஷ்ஷான ஏரியால ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் அதுக்கு மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல காஃபி கிடைக்கிறது இல்ல அப்படின்னா நீங்க விரும்பினா ஒரு காஃபி ஷாப்பை ஓபன் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வேணா நீங்க யாரு கூடயாச்சும் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். அண்ட் இதுல உங்களுடைய பார்ட்னர் அந்த ஷாப்பை நடத்தினார்னு வச்சா கூட நீங்க ஒரு அமௌண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த பிசினஸ்ல, இல்ல நீங்க அதுக்கான பீப்புள்ஸை ஹையர் பண்ணலாம். இதனால நீங்க உங்க முழு டைமையும் நீங்க இது கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. அண்ட் ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமா உங்களுக்கு இது தயாராயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 7 பாசிவ் இன்கம் சோர்சஸ். இதை வச்சு நீங்க உங்களுக்கான ஒரு சைட் இன்கமா லைஃப் டைம் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த பாசிவ் இன்கம்ல எதை நீங்க ஜெனரேட் பண்ண விரும்புறீங்களோ அது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ நாம மீட் பண்ணலாம். Until then, bye from Wells Tech.